Exercise 2.5 question number 1. By principle of mathematical induction, prove the following. 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus n cube equal to n square into n plus 1 whole square by 4. N plus 1 whole square by 4 for all small n belongs to capital N. Small n belongs to capital N prove பண்ணோம். Similar ways இந்த எக்ஸசைஸில் வர எல்லா சம்ஸுமே ஒரே மெத்தட் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்டெப் 1 புட் n ஈக்குவல் டு 1. அப்போ LHS RHS ஈக்குவலாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணும். அடுத்தது அஷ்யூம் தட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு கே. n ஈக்குவல் டு கேக்கு ட்ரூவாக இருக்குன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன் என்ன பண்ணுறோம், இந்த n ஈக்குவல் டு கே அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை யூஸ் பண்ணி the same statement is true for n equal to k plus 1 நம்ம prove பண்ணுறோம். P of n is true for n equal to k assume and then prove that P of n is true for n equal to k plus 1 by use of the assumed result P of n is true for n equal to k. அந்த n equal to k assume பண்ண ரிசல்ட்டை வச்சுட்டு P of k plus 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், given statement P of n எடுத்துக்கோங்க. let the given statement be P of n 1 cube plus 2 cube plus etc. plus n cube equal to n square into n plus 1 whole square by 4. Okay, first என்ன பண்ணா put n equal to 1 it. Put n equal to 1. அப்போ left hand side n என்ன இருக்கு, LHS. LHS is equal to 1 cube. n cube இருக்கு, அப்போ 1 cube equal to 1. அடுத்து RHS போகிறோம், right hand side. அது n equal to 1 substitute 1 square 1 1 plus 1 2 2 square என்ன 4 பையில் என்ன இருக்குது 4 இருக்குது. இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ RHS என்ன ஆன்சர் வருது, இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ LHS ஆஃப் 1 LHS ஆஃப் P ஆஃப் 1 ஈக்குவல் டு RHS ஆஃப் P ஆஃப் 1. P ஆஃப் 1ல என்னுக்கு 1 சப்ஸ்டியூட்னா P ஆஃப் 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு P ஆஃப் 1 ரைட் ஹேண்ட் சைடு P ஆஃப் 1 ஒரே ஆன்சர் வருது. Therefore, the given statement P of n is true for n equal to 1. அப்போ P of n is true for n equal to 1 or therefore P of 1 is true எழுதலாம். Therefore P of 1 is true அப்படி எழுதலாம். இதுக்கப்புறம் இது எழுதலாம் இல்லைனா அது எழுதலாம். ஆர் P of 1 is true. இப்போ n equal to 1 ட்ரூன்னு நம்ம ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுக்கு உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். சரிங்களா, 5 மார்க்கில் கேட்பாங்க. எல்லாமே பிக் கொஸ்டின்ஸ் தான். 5 மார்க்கில் 3 மார்க்கில் டெஃபினட்டாக இந்த ஸ்டெப்புக்கே 1 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். ஈவன் 5 மார்க்காக இருந்தாலும் 3 மார்க்காக இருந்தாலும் இதில் ஒரு மார்க் கிடச்சிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணால் அஷ்யூம் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k. அப்போது அஷ்யூம் த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அஷ்யூம் P of n is true for n equal to k. n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணவர் n equal to k என்ற ரிசல்ட்டுக்கு இது ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணுறேன். அப்போ therefore P of k equal to இதில் k சப்ஸ்டியூட் பண்ணால் P of k 1 cube plus 2 cube plus etc. plus k cube equal to k square into k plus 1 whole square by 4 is true. புரியுதுங்களா, இஸ் ட்ரூ. அப்போ P of k is ட்ரூனா இந்த ரிசல்ட் என்ன இருக்குது, ட்ரூவாக இருக்குன்னு நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், P of k plus 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ டு ப்ரூவ் P of k plus 1 is true. P of k plus 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம we should take k plus 1 terms. கேக்கு என்ன வரும், k க்யூப்னு வருது. k plus 1 எடுத்தால் கிடைக்கும் k cube plus k plus 1 whole cube கிடைக்கும். அப்போ k plus 1 term எடுக்கிறேன். P of k plus 1 equal to 1 cube plus 2 cube plus etc. plus k cube plus k plus 1 whole cube. k plus 1 whole cube வரணும். ரைட்டுங்களா, இங்கே k term இங்கே k plus 1 term. அப்போ அந்த cube அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 1 2 3 etc. k plus k plus 1 k plus 1 cube. இப்போ k plus 1 terms இங்கே எடுத்துருக்கோம் k plus 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இதில் அந்த k வரைக்கும் நம்ம ஏற்கனவே அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட்டிங் ஹியர் எதுக்கு பதிலாக k வரைக்கும் என்னென்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம், அந்த ரிசல்ட்டை k ஸ்கொயர் k plus 1 whole square by
4ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். கே ஸ்கொயர் கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் இப்போ இந்த கே டேர்ம் வரைக்கும் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். கே கியூப் டேர்ம் வரைக்கும் இந்த ஆன்சர் வந்துருச்சு. ரிமைனிங் டேர்ம் அப்படியே எழுதணும். என்னது கே ப்ளஸ் 1 ஹோல் கியூப்ன்ற அந்த ரிமைனிங் டேர்ம் அப்படியே இருக்குது. ரைட், இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளி பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணால் கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வெளியில் எடுத்துடலாமா, விச் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா மீதி என்ன இருக்குமா, இங்கே கே ஸ்கொயர், இங்கே கே ப்ளஸ் 1 கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை இங்கே எனக்கு பை 4 இருக்கும். பை 4 இன்ட்டு கே ஸ்கொயர் பை 4. இதை கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் காமன் எடுத்துகிட்டு இதில் கே ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் இதில் கே ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், k plus 1 whole square into k square plus 4k plus 4 divided by 4 வந்துரும். சரிங்களா, k square plus 4k plus k by 4. இப்போ இது எதோட ஃபார்மட்டு, k plus 2 whole squareல இருக்குது பாருங்கள். இது a square plus b square, a plus b whole square இருந்தால் இது என்ன வரும், k plus 2 whole square வந்துரும். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், k plus 1 whole square, இது ஃபுல்லாக என்னிடம் k plus 2 whole square divided by 4 வந்திருக்கு. சரிங்களா, k plus 1 whole square into k plus 2 whole square divided by 4 கிடச்சிருக்கு. k plus 1 whole square into k plus 2 whole square. இது ஃபுல்லாகவே என்னது k plus 2 whole square ஃபார்முலா. அப்போ ரிசல்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்னன்னா n ஸ்கொயர் n plus 1 whole square by 4. இங்கே பாருங்கள் கேனா k plus 1 whole square. இங்கே k plus 1 போட்டால் கிடைக்கும் k plus 1, k plus 1 plus 1 கிடைக்கும் k plus 2 whole square by 4. Therefore the result is true for n equal to k plus 1. அப்போ என்னாச்சு, k plus 1க்கும் இந்த ரிசல்ட்டு ட்ரூ ஆயிடுச்சு. Therefore P of n is true for. அப்போ என்ன எழுதணும், therefore P of k plus 1 is true. P of k plus 1 is true. P of k plus 1 என்ன ஆயிடுச்சு, true ஆயிடுச்சு. Therefore by mathematical induction, therefore by mathematical induction P of n is true for P of n is true for all small n belongs to capital N. P of n is true for எல்லா நேச்சுரல் நம்பருக்கு என்ன ஆகிடும், ப்ரூவ் ஆகுறது தெளிவாயிடுச்சு. ஃபஸ்ட் என்ன n ஈக்குவல் டு 1 ட்ரூ பண்ணோம், லெஃப்ட் ரைட் ஈக்குவல் இருந்துச்சு, கேக்கு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ கேக்கு அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை யூஸ் பண்ணி k plus 1க்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். Therefore P of k plus 1 is true for all small n belongs to capital N. Therefore by mathematical induction P of n is true for all small n belongs to capital N ரிசல்ட் வந்துச்சு.